புதுச்சேரி மாநிலத்தில் இயற்கை விவசாயிகளை ஊக்குவித்து அவர்கள் தயாரிக்கும் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்திட நிரந்தர விற்பனை அங்காடி வளாகம் அமைத்து தருவது உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர், முதல்வர், விவசாயத்துறை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரை சந்தித்து புதுச்சேரி பாரதிய விவசாய மக்களாட்சியின் சார்பில் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்துள்ளனர். அம்மனுவில் புதுவையில் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும், மின்சாரத்திற்கு தனியார் மயமாக்காமல் சிறு விவசாயிகளுக்கு 100% இலவச மின்சாரத்தை விவசாயத்திற்காக தொடர்ந்து வழங்கிட வேண்டும், மேலும் உண்மையான விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கிட வேண்டும், விவசாய நிலங்களை இணைக்கும் பாசன வாய்க்கால்கள் மற்றும் ஏரிகளை தூர்வாரி மழைநீரை சேகரிக்க நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும், மேலும் பாரம்பரிய ரக நெல் விதைகளை பாதுகாக்கவும், குறைந்த மானிய விலையில் விவசாயிகளுக்கு வழங்கிடவும் விதை விற்பனை கூடம் அமைத்து தர வேண்டும், சிறு குறு விவசாயிகள் விவசாயத்தை தொடர்ந்து நீடித்திட விவசாயிகளை 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது சந்தித்து குறை தீர்க்கும் கூட்டம் நடத்திட வேண்டும் உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை அந்த மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். பாரதிய விவசாய மக்களாட்சி தேசிய தலைவர் ராஜேந்திர யாதவ் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அரசுமுறை பயணமாக வந்துள்ளார். இந்நிலையில் புதுவை வந்த அவர் பாரதிய விவசாய மக்களாட்சி நிர்வாகிகளை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். முன்னதாக அவர் மரியாதை நிமித்தமாக முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார். இதனை அடுத்து புதுச்சேரி பாரதிய விவசாய மக்களாட்சி நிர்வாகிகளின் 7 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதல்வர் ரங்கசாமியிடம் அளித்தார். இதனை அடுத்து மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைதன்யாவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி பாரதிய விவசாய சங்க தலைவர் வீரப்பன், மாநில ஊடக பொறுப்பாளர் ரமேஷ் நாகா, மாநில செயலாளர் சுபவீரன், துணைத் தலைவர் கங்காதரன் உள்ளிட்டோர் உடன் சென்றனர். பாரதிய விவசாய சங்கத்தின் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் பணிகள் வீரியமாக நடந்து வரும் நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார் தேசிய தலைவர் ராஜேந்திர யாதவ் என்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.